ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய சேமியா கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 4 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு, திராட்சை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த முந்திரி பருப்பு, திராட்சையை ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு மீதி இருக்கிற நெய்யில் 1 கப்பு சேமியாவை போட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுக்கணும். சேமியா கலர் மாறினதும் அதில் 1 கப்பு சுடு தண்ணி, 1 கப்பு பால் சேர்த்து நல்லா சேமியாவை வேக விடணும். சேமியா நல்லா வெந்து வரட்டும். அதில் இருக்கிற பால் எல்லாம் சுண்டி நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு வரணும். இப்போ பாருங்கள், அதில் ஊற்றின பாலெல்லாம் இழுத்துருச்சு. இப்போது 1 கப்பு சேமியா போட்டால் அதுக்கு 1 கப்பு சர்க்கரை போடணும். 1 கப்பு சேமியாவுக்கு 1 கப்பு தண்ணி, 1 கப்பு பால், 1 கப்பு சர்க்கரை போட்டு நல்லா கலரி விடுங்க. சர்க்கரை போட்டதும் கொஞ்சம் இலக்கமாகும், ஆனால் அது பக்கம் நல்லா உதிரியாக வந்துடும். அப்புறம் ஒரு 4 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலரி மேலே நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை போட்டு ஒரு சிட்டிகை ஏலக்காய் பவுடர் தூவி நல்லா கலரி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. இப்போ பாருங்கள், சுவையான சேமியா கேசரி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செய்யுங்க.